Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மினிமம் 500 rupees நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்பவே ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். லாஸ்ட்லாம் எதுவும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான். இதை பற்றின டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைசால் மாதிரியே ஒரு ஃப்ளோர் கிளீனர் வந்துட்டு வீட்லேயே நம்ம எப்படி மேக் பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணுன்னா இதுக்கு ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அவசியம் இல்லை. ஒரு 500 to 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். இதை வைத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்கம்ஸை வச்சு பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு போகலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். இதில் வந்துட்டு லாபம் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லைசன்ஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறப்போ நார்மலாக எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் போகுதுன்னா அப்போது நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கெலாம். இப்போ இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ரா மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டிலையே ப்ராசஸ் பண்ணி மேக் பண்ணி அதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணுறது ஃபஸ்ட்டு மெத்தட். இதுக்கு செலவு பார்த்திங்கன்னா மினிமமான செலவு தான் ஆகும். ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 15 rupeesக்குள்ளே முடிஞ்சிடும். 1 liter பாட்டில். உங்களுக்கு 1 liter பாட்டில் ஷாப்பில் எவ்வளோ விற்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. 200 ml ஆஃப் ஒரு லைசால் பாட்டில் பார்த்திங்கன்னா 40 to 50 rupeesக்குள்ளே சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 1 literனால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒர்த்தபுளான பிஸ்னஸ் தான். ஏன்னா 15 ரூபாயிலே 1 liter உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். அதை மாதிரி இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவானது. நீங்கள் டைல்ஸில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் போயிடும். அது மாதிரி வீடு நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இந்த லிக்விட் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ. ஸோ இப்படிப்பட்ட இந்த லிக்விடை இந்த மெத்தடில் ஒன்று பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரா மெட்டீரியல்லாம் எதுவுமே வாங்காமல் ஜஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டு அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதுலேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டரை ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஆர்ஓ வாட்டர் வந்து நிறையலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1 liter லிக்விடுக்கு 5 liters ஆஃப் ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பாட்டிலில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து உங்கள் பிராண்டுக்கான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுங்க. இப்போது இந்த கான்சன்ட்ரேட் வாங்கி நீங்கள் 5 liter ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது 6 liter கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 literக்கு சொல்கிறேன். 1 liter வாங்கி 6 liter உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது அதை ஸ்டோர் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ 1 liter கான்சன்ட்ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150லேருந்து ஒரு 160க்குள்ளே கிடைக்கும். இதுவே நீங்கள் 6 liter கன்வெர்ட் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்போ உங்களுக்கு பர் லிட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25க்குள்ளே வரும். அப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 200 ml 40 to 45 rupees விற்கிறாங்க இல்லைங்களா? அப்போ 1 literக்கே இவ்வளோ ரேட்னா அப்போ நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக அமௌண்ட்டு வந்துட்டு ப்ராஃபிட் வச்சு விற்கலாம். இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். லாஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல கெயின் தான், ப்ராஃபிட் தான். அதே செகண்ட் மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு கெயின் தான். எந்த மெத்தடில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையோட நம்ம நம்பிக்கையும் சேர்த்து செய்கிறப்போ அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நமக்கு வரும். அது மாதிரி பேக்கிங் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த பாட்டில்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த பாட்டில்ஸ்லாம் எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டு அந்த இடத்துலையே இருக்கும். அதை மாதிரி நீங்கள் லைசால் பாட்டில் என்ன மாடலில் இருக்கோ அதே மாதிரி மாடலில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பிராண்டு வந்துட்டு சீக்கிரம் மார்க்கெட்டில் ரீச் ஆகும். நார்மல் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிறதுலலாம் போடாதீங்க. இந்த கெமிக்கல்லாம் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், இந்த ஆசிட்லாம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பாட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாண்டர்டாக அதில் போட்டு நீங்கள் சேல் பண்ணுறப்போ உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மாதிரி இந்த பாட்டிலில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸு உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே கொடுத்து காண்டாக்ட் நம்பர், வெப்சைட் லிங்க் இது மாதிரி எல்லாமே கொடுத்து அதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா பாட்டிலில் சூப்பராக உங்கள் நேமில் ஒரு ப்ராடக்ட்டு ரெடி ஆயிடுச்சு மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு. இது சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. இதில் எந்த வகையிலுமே உங்களுக்கு லாஸ் கிடையாது, கெட்டு போகாது இந்த பொருட்கள் எல்லாம். ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தீர்ந்து போகிற வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது. இதில் வந்து லாபம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கான
கான்சன்ட்ரேட் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துலையே நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சென்னையில் வந்து பாரிஸில் கிடைக்குது. பாரிஸில் 9 நாயக்கர் ஸ்ட்ரீட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷாப்ஸ் தான், அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ரா மெட்டீரியல்ஸும் விற்கிறாங்க, இவங்க மாதிரி ரெடி பண்ணி சேல் பண்ணுறதுக்கும் கேன்லேயும் சேல் பண்ணி விற்கிறாங்க. இப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா 1 லிட்டர் டிடர்ஜென்ட் லிக்விட் பாட்டில் வந்துட்டு 60 ரூபீஸ்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அதே ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 150, 180, 200 அது மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட்டும் டைரெக்டாக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனாலே உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியா வந்துட்டு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த அளவுக்கு ஷாப்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், ரீட்டைல்லையும் வாங்கிக்கலாம். இல்லை அவங்களே டைரெக்டாக ரெடி பண்ணி கேன்லேயே விற்கிறாங்க இல்லைங்களா, டிட்டர்ஜென்ட் லிக்விட்லாம் வாஷிங் மிஷினுக்கு போடுறது. அதை நீங்கள் ஒரு 10 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அதை வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸ் 1/2 லிட்டர், 2 லிட்டர், 200 ml அது மாதிரிலாம் போட்டு நீங்கள் அதை கூட ரீசேல் பண்ணலாம். இதுவும் ஒரு பிஸ்னஸ் சூப்பரான டெக்னிக்ஸ் தான். இதை மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் ரீபேக் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதை மாதிரி நீங்கள் அந்த பேக்கிங் பாட்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்து தேடி பிடிச்சி வாங்கிக்கலாம். அது மாதிரி வந்துட்டு மற்ற ஐட்டங்கள் வீட்டுக்கு தேவையான டிடர்ஜென்ட் லிக்விடு, சர்ஃபு, அப்புறம் விம் லிக்விடு, அப்புறம் கம்ஃபோர்ட்டு, சுவாமிக்கு தேவையான ஊதுபத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கிற ரா மெட்டீரியல்ஸு. நம்ம பர்ஃப்யூம் ரெடி பண்ணுறது, சோப் ரெடி பண்ணுறது, இதுக்கு அனைத்து வகையான மெட்டீரியல்ஸுமே இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். இங்கே நீங்கள் போயிட்டு ஒரு 1 கிளான்ஸ் விட்டிங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்துடும். ஓகே, சூப்பராக இருக்கே, இதை நம்ம வாங்கி நம்மளும் ஒரு பிஸ்னஸாக வீட்டிலே பண்ணலாம்பிங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஸ்ட்ரீட்டு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போயிட்டு அங்கே தான் கெமிக்கல் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். அதாவது லிக்விடுக்கு, டிடர்ஜென்ட் லிக்விடுக்கு, சர்ஃபுக்கு, சோப்புக்கு, விம்முக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கம்ஃபோர்ட்டுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே மேக் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஓன் யூஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 6 மந்த்து வரும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் திரும்ப தீர்றப்போ நீங்கள் திரும்ப போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு காசும் மிச்சப்படுத்தும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஓன் ப்ராடக்ட்டை நீங்களே மேக் பண்ண திருப்தி கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணுறது மூலமாக நல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த ஷாப்பு நான் இப்போ சென்னையில் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி மற்ற ஊர்களில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, இது மாதிரி பெரிய பெரிய ஊர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த கெமிக்கல் ஷாப்ஸ் இருக்குது. மற்ற நார்மல் சின்ன சின்ன ஊர்களில் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி கொஞ்சம் மெனக்கிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். திரும்ப தீர்றப்போ திரும்ப போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆன்லைன்லேயே வாங்கணுன்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்தியா மார்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் கிடைக்கும். இப்போது இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் ப்ராடக்டை வெளியில் தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக பண்ண பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டு நம்ம அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதை விளம்பரப்படுத்தணும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஓனாகவே எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்மளே வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக விளம்பரம் பண்ணிக்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ப்ராடக்டோட சாம்பிள் பீஸ் கொஞ்சம் கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வாங்குவாங்க. அது மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா எதுக்கும் யோசிக்க வேணாம், தயங்க வேணாம். அந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஸ்டேட்டஸ் வைங்க வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது, இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். அப்போது நிறைய பேருக்கு தெரிய வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, இதிலலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்டை ஒரு ஆடு மாதிரி நீங்களே ரெடி பண்ணி போடலாம். அப்போது நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கான விசிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்க்கு போடக்கூடிய போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாக போடுங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் சீக்கிரமாக உங்களோட ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது. நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயும் சேல் பண்ணலாம், டைரெக்டாகவும் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சேல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க, இறங்குறீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை ஃபுல் ஃபெய்த்தோடு இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பணும். நம்ம இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் வருவோம், நம்மளால் நல்லா சாதிக்க முடியும், நம்மளோட ப்ராடக்ட் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டோடையே
பாசிட்டிவ் தாட்டோடையே நீங்கள் செய்யுங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி நீங்கள் செய்கிறப்போ அதற்கான வேவ்லென்த் பிரபஞ்சம் உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை வந்துட்டு எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி வாங்க வைக்கிறதுன்றது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நிறைய வழிகளை காமிக்கும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் அதை பிடிச்சிட்டு சட்டுன்னு அப்படியே ஈஸியாக வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் பிஸ்னஸில். இப்படி தான் வந்துட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களால் கண்டிப்பாக பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் சொன்ன இந்த பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.